ஒரு பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க. அந்த பேரலோகிராம் இப்படி இருக்குது சரிங்களா. அதோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஹைட் எவ்வளோ 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், இது இப்படி பேர் வச்சுக்கலாம், பிக்யூஆர்எஸ் ஓகேங்களா, பேர் வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு பேர் எம். இப்போது எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா ஈக்குவல் டு 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நான் பேஸ் கண்டுபிடிக்கணும். ஹைட்டு கொடுத்துட்டாங்க, பேஸ் கண்டுபிடிக்கணும். இப்போது ஏரியா ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச். என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஈக்குவல் டு 900, அப்புறம் ஹைட் ஈக்குவல் டு 20, பேஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது 900 equal to 20 பேஸ் இன்ட்டு 20 இல்லையா. பேஸ் தான் வேணும் எனக்கு. 20 கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ பேஸ் ஈக்குவல் டு 900/20 கேன்சல் பண்ணால் இது 0 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் 90ல் 45 இது 1. அப்போ பி ஈக்குவல் டு 45. இப்போ கியூஆருங்கிறது 45. இப்போ இதே பேரலோகிராமில் இந்த பேஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த பேஸு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹைட்டு எவ்வளோ அப்படின்னா 36 சென்டிமீட்டர். அப்போ நம்ம அடுத்து இதை பேஸாக வச்சுக்கிட்டு இதை ஹைட்டாக வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஹைட் என்னவாக இருக்கும், ஹைட் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். ஏரியா அதே தான், ஏரியா 900 சென்டிமீட்டர். பேஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பேஸ் கண்டுபிடிக்கலாம். ஏரியா 900 ஈக்குவல் டு ஹைட் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா. பேஸ் தெரியாது, 36 ஹைட்டு. இப்போ பேஸ் தான் வேணும். அப்போ 900 36 கீழே வந்துடும். கீழே வந்துச்சுன்னா இதில் 12 13 இருக்குது, இதில் 12 3 இருக்குது, இதில் 3 3 இருக்குது, அப்புறம் இதில் 1 3 இருக்குது, இதில் 4 3 இருக்குது. அப்போ பேஸ் என்னவோ மாறி போச்சு அப்படின்னா பேஸ் ஈக்குவல் டு 100/4 ஆயிடுச்சு. இப்போ 4 எத்தனை டைம் இருக்குது, 25 டைம்ஸ். பேஸ் ஈக்குவல் டு 25. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.